ஓகே, வெல்கம் டு லீட்ஸ் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதே டிஃப்ரென்சியேஷன் ரூல்ஸில் மீதி ஒன்று மட்டும் இருக்குது, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். இதை பார்த்துட்டா நம்ம ஸ்ட்ரைட்டாக சம்முக்கு போயிடலாம். நிறைய சம் வச்சு நம்மளே சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ட்ரிக்னோமெட்ரிக்னால் நம்மளுக்கு தெரிஞ்சது சைன், காஸ், டேன், காட், கொசிகன், சீக்கன். இந்த 6 நம்மளுக்கு தெரியும். கன்ஃபார்ம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா அது தெரியும், நான் சொல்ல தெரிஞ்சிடும். இப்போ இது ஒன்றுத்துக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்சியேஷன் ரூல் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்வர்ஸ்னால் இதிலே ஒன்று இருக்குது, அதுவும் ஈஸி தான். இப்போ வந்து சைன்னா காசுன்னு அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது. இதை நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணால் இதான் வரும், அவ்வளோதான். அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து சைன் எக்ஸ், இப்போ சைன் எக்ஸ்ன்னு போடுறோம். சைனை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் காஸ் எக்ஸ். அதே மாதிரி ஒன்றுத்துக்கு போகிறேன். 6 ஞாபகம் வச்சுக்கிட்டா அவ்வளோதான். இந்த 6 மட்டும் ஞாபகம் வச்சுட்டா இதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரென்சியேஷன் இதை வச்சு நான் சில சம்லாம் சொல்கிறேன். அந்த சம்லாம் போட்டு பார்ப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சைனை பண்ணால் காசு. இப்போ காசை பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு. ஓகே, அடுத்தது சைனு காசு டேன் எக்ஸை பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். நெக்ஸ்ட்டு சீக்கன் எக்ஸ் பண்ணால் சீக்கன் எக்ஸு டேன் எக்ஸ். கொசிக்கன் எக்ஸ் பண்ணால் மைனஸ் கொசிக்கன் எக்ஸு காட் எக்ஸ். காட்டை பண்ணால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். இது சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்லவா? சைன் காஸ் அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம்ல சைன் காசுன்னு. சைன் வந்தால் காசு, அதே தான். காசு வந்தால் சைன். ஆனால் காசுக்கு மட்டும் காசு கொடுக்குறதுனால மைனஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம ஒரு ஞாபகம், இது ஒரு மைண்ட்லேயே ஞாபகம் வச்சுக்கிறது. அதாவது காசுனா சைன், அதை நான் வச்சுக்கோங்க. டேனை பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். டேனை பண்ணால் சீக்கன், டேனுக்கு அப்புறம் சீக்கனா, இப்போ டேன் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் நான் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது சீக்கன். இப்போ டேனை பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வச்சோம். அப்போ சீக்கனை போட்டு மேலே டேன் எடுத்து போட்டால் போதும், அவ்வளோதான். ஓகே, அடுத்தது கொசிகனும் காட்டு. இப்போ இது ரெண்டு வச்சு நம்ம சொல்லலாம். கொசிகனுக்கு அது காசு கொடுத்தாலே அது மைனஸ். அதே மாதிரி காசு தான் ஃபஸ்ட்டில் வருது. அப்போ மைனஸ் கொசிகன் எக்ஸு. அடுத்தது வர்றது காட் எக்ஸ் எடுத்து போட்டுருக்கேன். இப்போ காட் எக்ஸு இங்கே நம்ம என்ன பண்ணோம், இந்த இது ரெண்டுத்துக்கும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருந்துச்சா, அதே மாதிரி தான். இப்போ இதோட இதுக்கு இப்போ கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ், காட்டுக்கு மேலே இது கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ், அவ்வளோதான். இது அப்படியே இதுக்கு ரெண்டும் மாறி வரும். இது மைனஸ் வராது, இதில் மைனஸ் வரும், அவ்வளோதான். இது ரெண்டும் ஈஸி. ஓகேவா? அந்த 6 புரிஞ்சுதான். இதெல்லாம் இன்வர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சைன் எக்ஸ் மேக்ஸிமம் யூஸ் ஆகுது. சைன் எக்ஸ் இன்வர்ஸு, காஸ் எக்ஸ் இன்வர்ஸு, டேன் எக்ஸ் இன்வர்ஸ் தான். மேக்ஸிமம் இதான் யூஸ் ஆகும். ஒரு சில இடத்துல மட்டும் மீதி இந்த 3 யூஸ் ஆகும். அந்த காட்டு, சீக்கனு, கொசிகன். அது ஃபஸ்ட்டு இதுக்கு பார்ப்போமா? இதுக்கு வந்து சைன் எக்ஸுக்கு 1/√(1 - x²). காட் எக்ஸுக்கு மைனஸ் போட்டால் அவ்வளோதான். இங்கே நம்ம இதில் பார்த்துட்டோம்ல, 2 மைனஸ் போட்டால் அதே மாதிரி இதுக்கு 1 வேணாம் போச்சா, அது மைனஸ் போட்டால் முடிஞ்சுது. இது ஒன்றுமே இல்லை, 1 போட்டு கீழே ஒரு 1 போட்டு இது ரெண்டுத்தையும் இப்போ டிவைட் பண்ணி வச்சு தான் சும்மா இது மைனஸ் ப்ளஸ்ன்னு வச்சிங்கன்னா அந்த x² எடுத்து காமனாக போட்டோம், அவ்வளோதான் இது. இப்போ அப்படியே காட்டுக்குன்னா இப்போ இது ரெசிப்ரோக்கல் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனால் அது பண்ணாமல் காட்டுக்கு திருப்பி சொல்கிறேன். காட் இன்வர்ஸ்க்கு மைனஸ் போட்டு டேன் எடுத்து அப்படியே எழுதிருங்க, அவ்வளோதான். ஓகேவா? சீக்கனு 1 மைனஸ்லாம் இது போடுறீங்க, இதுக்கு மைனஸ் போடக்கூடாது. எக்ஸை வெளியே போட்டு x² - 1. கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ், கொசிகன் -1க்கு மைனஸ் போட்டு x² -1, அவ்வளோதான். புரியுதா? இந்த 3 நீங்கள் ஞாபகமாக பார்த்தாலே போதும். எப்படின்னா தேவையான இடத்துல மட்டும் நான் பார்த்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வச்சுக்கலாம். நிறைய தேவைப்பட்டா அது அங்கே மட்டும் நான் வச்சுக்கணும். இது
மெயினானது இதெல்லாம் இது யாருமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுங்க ஓகேவா. அதுக்கப்புறம் இன்வர்ஸில் இந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஓகே, நல்லா பாருங்கள். அடுத்தது இப்போ நம்ம சம்முக்கு போவோமா, இதை வச்சு எப்படி சம்மு, இப்போ என்ன ஒரு சம்மு நம்ம புக்கில் எடுத்துக்கலாம். காசு அந்த மாதிரி சைன்லாம் வச்சுருந்தா இங்கே ஒரு 2வது சம் தெரியுதா, இந்த சம்மு y ஈக்குவல் டு e பவர் எக்ஸு ப்ளஸ்ஸு சைன் எக்ஸு ப்ளஸ்ஸு 2. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறோம், dy பை dx ஓகேவா. இப்போ பண்ணால் இதை என்ன வரும், இஎக்ஸை பண்ணால் நம்மளுக்கு என்ன இப்போ ஞாபகம் இருந்துச்சு, இஎக்ஸ் பண்ணால் அப்படி தான் பண்ணணும். அடுத்தது டிஃப்ரென்ஸ் பண்ணால் இது அப்படியே போட்டோம், மேலே இருக்கிறது டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்கணும், பண்ணால் 1 தான் வராது போல. அடுத்தது ப்ளஸ் சைன் எக்ஸ் பண்ணால் என்னது, இப்போ தான் படித்தோம். சைன் எங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் காசு தானே, காசு. நம்பரே டிஃப்ரென்ஸ் பண்ணால் என்னன்னு நம்ம சொல்லிக்கிறோம், 0. அவ்வளோதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர். என்ன பாருங்கள், இதுதான் ஆன்சர் ஓகே. இப்போ வந்து நானே ஒரு சம் போடுறேன். y ஈக்குவல் டு சைன் எக்ஸு ப்ளஸ்ஸு காஸ் எக்ஸு, இதுக்கு என்ன வரும், dy பை dxஆ. சைனை பண்ணால் காஸ், காசை பண்ணால் மைனஸ் சைன், அவ்வளோதான். அடுத்தது இப்போ இருங்க, வேறு என்ன போடலாம். இப்போ சைனுன்னு வந்தால் ஈஸியாக போட்டுருவீங்க. அதுவே சைன் கூட ஒரு வேரியபிள் ஒரு நம்பர் அந்த மாதிரி வந்தால் அது எப்படி பண்ணு பார்க்கலாமா. இப்போ சைன் இருக்குது, அது கூட வந்து நான் இப்போ y ஈக்குவல் டு 4 sin x ப்ளஸ் 9 cos x. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண ரொம்ப ஈஸி. எப்படி தெரியுமா, நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா, நான் என்ன சொல்லிக்கிறேன், வேரியபிள் கூட வரும்போது இப்போ 5 எக்ஸ்ன்னு இருந்தால் என்ன சொல்லிக்கிறேன், 5 எடுத்து வெளியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வருமா. ஸோ 5 தான் ஆன்சர். அப்போ இதை பண்ணால் 4 வெளியே வச்சுட்டு சைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ். அடுத்தது ப்ளஸ் 9 வெளியே வச்சுட்டு காசு பண்ணால் மைனஸ் சைன் ஓகேவா. 4 காஸ் எக்ஸு ப்ளஸ் ப்ளஸ் இல்லை, அது வந்து மைனஸ் ஆகிடும், மைனஸ் 9 சைன் எக்ஸு. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது அந்த வீடியோவை நான் அந்த லிங்க்கு கீழே கொடுப்பேன், அதையும் நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் இது புரியும், இது ஃபஸ்ட்டு பார்த்தா இது புரியாது. இப்போ ஒரு சம்மு y ஈக்குவல் டுன்னா எப்படி கொடுக்குறாங்கன்னா சைன் எக்ஸு ப்ளஸ்ஸு 2 e பவர் log x இப்படிலாம் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ சைன் எக்ஸ்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, சைன் எக்ஸ்னா காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படியே போட்டுருவோம். இ இருந்தால் எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் அப்படியே எடுத்து போட்டுடணும். அடுத்தது எக்ஸை டிஃபைன் பண்ணி மேலே இருக்குது. அப்போ எக்ஸை லாக் எக்ஸ் டிஃபைன்னா டாட் வச்சுட்டு 1 பை எக்ஸ் தானே, லாக் எக்ஸ்னா 1 பை எக்ஸ், அவ்வளோதான். இப்போ ஆன்சர் இந்த மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி நிறைய சம்மு பார்க்கலாம். டவுட்டாக இருந்தால் கமெண்டில் கேளுங்க, இல்லைனா நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள்லேருந்து அப்படியே எக்ஸசைஸஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் போடுறது மட்டும் பாருங்கள், இந்த புக்கில் இருக்குதோ இல்லை உங்கள் கைடில் இருக்குதோ அந்த மாதிரிலாம் இது பார்த்துறாதீங்க. நான் போடுறத பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அதுவே நல்லா புரியும், அதை பாருங்கள் ஓகேவா. பார்ப்போமா. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொஷின். எக்ஸாம்பிள் வந்து 10.7. இதை நான் வந்து 10.7 ஃபுல்லாக போடுமா. ஃபர்ஸ்ட் சம் அவங்க என்ன கொடுத்துறாங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஸ் பண்ண சொன்னாங்க. எல்லாத்தையுமே எக்ஸால் தான் டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம். y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 7 இது போடுமா. என்னென்னா
dy பை dx இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். அடுத்தது இது பண்ணால் ஃபஸ்ட்டு பவர் கீழே வந்துடுமா 3 எக்ஸ் போட்டுருமா அந்த பவரை போட்டு -1 அடுத்து ப்ளஸ் 5 போட்டு அந்த பவரை கீழே இறக்கிட்டு எக்ஸை போட்டு 2 பவர் -1 அடுத்தது 3 பண்ணால் 3 போட்டு எக்ஸை டிஃபைன் பண்ணால் 1 தான் அது விட்டுடலாம். அடுத்தது இது பண்ணால் 0 இப்போ 3 போட்டு எக்ஸு 3 - 1 2 ப்ளஸ்ஸு 5 × 2 10 எக்ஸு பவர் 2 - 1 1 எக்ஸு 3 இதான் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட்டு ஆன்சர் செக் பண்ணிங்க கரெக்டு தான் செக் பண்ணிங்க உங்களுக்கு டவுட் ஆகல. நெக்ஸ்ட்டு y = e⁻x இந்த சம் இப்போ தான் போட்டிருப்போம். அதான் முன்னாடி தான் போட்டோம் இந்த சம் போட்டோம். e⁻xனா எக்ஸ்ப்ளனேஷன் அப்படியே போட்டு ப்ளஸ் sin x cos x நம்மளோட டிஃப்ரெண்ட்னா 0 அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் புரியலனா கமெண்டில் கேளுங்க நான் நோட் கிளியர் பண்ணுறேன். நம்பர் எப்படி எடுத்துருமா 4 கொசிகன்னா பாருங்க கொசிகன் எக்ஸ்னா கொசிகன் அப்படியே போட்டுட்டு அது கீழே என்ன இது காட்டு அதையும் போட்டுட்டு மைனஸ் போட்டுடணும் அவ்வளோதான். கொசிகன்னா மைனஸ் கொசிகன் எக்ஸு காட் எக்ஸா மைனஸு லாக்னா என்ன 1/x டிஃபைன் பண்ணலாம். அடுத்தது மைனஸ் போட்டு 2 போட்டு e⁻xனால் அப்படியே போடணும். இப்போ என்னது -4 cos x cot x -1/x -2 e⁻x அவ்வளோதான். செக் பண்ணிங்க. தேர்ட் அடுத்தது ஃபோர்த் y = x - 1/x ஹோல் ஸ்கொயர். இப்போ இது நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா நார்மலாக இங்கே ஒரு எக்ஸ் வேரியபிள் இருக்க வச்சுப்போம். புரியுதா? அப்படியும் போடலாம். இது ஒரு மெத்தடு அது ஒரு மெத்தடு. ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தடு நம்ம இது ஸ்கொயராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் இது ஸ்கொயர் பண்ணோமா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணு எக்ஸ் ஸ்கொயரா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது a² - 2ab + b² அது தெரியுதா? இப்படி தான் இதான் ஃபார்முலா. இதை அப்படியே பண்ண போகிறோம். a² என்னது எக்ஸு அது ஸ்கொயர் பண்ணோம். அடுத்து -2 a என்னது எக்ஸு b என்னது 1/x எக்ஸ் போயிடும் ப்ளஸ் b² இது ஸ்கொயர் பண்ணால் 1/x². இப்போ x² -2 + 1/x². இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பின்னாடி எழுதிப்போம். y = x² -2 + 1/x². ஆர்டராக எழுதிப்போம். x² அடுத்தது 1/x + 1/x² -2 இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 முன்னாடி வந்துடும். எக்ஸு 2 - 1 1 ப்ளஸ் இங்கே x². இது வந்து x² ஃபஸ்ட்டு இது மேலே எடுத்து வச்சுப்போம். -2ன்னு இருக்குதா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணல இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணல ஒன்றும் இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 அவ்வளோதான் அதை அப்படியே போட்டுருவோம். அடுத்தது 2 e⁻x -2 முன்னாடி வந்துடும். அப்புறம் எக்ஸு 2 - 1 2x -2 -3 இது நம்ம கீழே இருந்துட்டோம்னா மேலே போனால் மைனஸ் ஆகும் பவர். அப்போ மேலேருந்து கீழே எடுத்துனா தான் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஆகிடுவோமா 2/x³ இதான் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட்டு எத்தனை சம் போட்டோம்
ஃபிஃப்த்து போடும். ஃபிஃப்த்தும் போட்டுருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த ப்ராடக்ட் ரூல் சொல்லி தந்திருப்பேன். அப்பயே அந்த சம் சொல்லி தருப்பேன். ஆனால் வேணால் போட்டு காட்டுறேன், ஈஸி தான். ப்ராடக்ட் ரூல் இருந்தால் என்ன பண்ணணும் நம்ம? நான் என்ன சொன்னேன்? ப்ராடக்ட் ரூல் இருந்தால் இப்போ 2 ப்ராடக்ட் இருந்தால் ஒன்று வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் போட்டு பண்ணதை வச்சு பண்ணாததை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ 3 இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அடுத்து இது ரெண்டையும் வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? dy dx ப்ராடக்ட் ரூல். தெரியுதா? எக்ஸு e பவர் எக்ஸ் வச்சுட்டு அதை டிஃப்ரெண்ட் பண்ணணும். log x பண்ணால் 1/x ப்ளஸ் போட்டிங்களா? அடுத்து இது ரெண்டையும் வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரெண்ட் பண்ணால் 1. அடுத்தது ப்ளஸ் பண்ணிட்டு எக்ஸும் log எக்ஸும் வச்சுக்கணும். e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதே தான் வரும். இப்போ வந்து இது ரெண்டுமே கேன்சல் பண்ணணுமா? எக்ஸ் வேறு எதுவும் பண்ண முடியாது. e பவர் எக்ஸ் இதுலேயும் இதுலேயும் 3 இதுலேயும் e பவர் எக்ஸ். ஓகே, காமனாக e பவர் எக்ஸ் எடுத்துருங்க. இது காமனாக e பவர் எக்ஸ் தான். இது 1 தான், ஏன்னா எதுவுமே இல்லை. அடுத்தது ப்ளஸ் காமன்னா 3த்துலேயும் சேர்த்து 1 எடுக்கிறது. இது சில பேர் தெரியாமல் தான், அதுக்காக சொல்கிறேன். இதில் e பவர் எக்ஸ், இதில் e பவர், இதில் e பவர் எக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா எடுத்து வெளியே வச்சுட்டீங்கன்னா மீதி இருக்கிறத மட்டும் எதனா போதும் எடுத்துடணும். அதில் இருக்கே கூட 1. இப்போ 2 இருந்ததுன்னா 2 e பவர் எக்ஸ்னால் ஒன்று மட்டும் தான் இருக்கணும். அந்த மாதிரி e பவர் எக்ஸா அது 1 வச்சிட்டோம். அடுத்தது இதுலேயும் எடுத்துட்டோம் e பவர் எக்ஸு, இதுலேயும் log எக்ஸ் இருக்கும். இதில் e பவர் எக்ஸ் எடுத்துட்டா எக்ஸு log எக்ஸ்னு இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். செக் பண்ணிங்க. அடுத்தது இதுவுமே நான் போட்டுட்டேன், லிங்க் பயோவில் இருக்கும். பயோலையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், கொடுத்துறேன் பாருங்கள் போய். இந்த 6th செம்மு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் வீடியோவே இருக்கும். அடுத்தது 6th 7th செம் வந்து y = log x டிவைடட் பை e பவர் எக்ஸ். ஓகேவா? இப்போ இது இப்படி இருந்தால் டிவைடில் இருந்தால் என்ன பண்ணணும்? டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணோம். அவ்வளோதான். dy/dx ஃபஸ்ட்டு வீடியோவில் நல்லா கிளியராக சொல்லியிருப்பேன், அதை பார்த்துட்டு வாங்க. தெரியலனா e பவர் எக்ஸா இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து எப்படி போட்டிருப்பேன்னா, இந்த மேலே எடுத்துன்னு போயிட்டு அந்த மாதிரி போட்டிருப்பேன். அப்படியும் போடலாம். நான் இது வந்து ப்ராடக்ட் உள்ளே நீங்கள் போடுங்க. இப்போ ஈஸிக்கான போடுவாங்க, எல்லாமே இதான் போடுவாங்க. நீங்கள் இதே போட்டாலே 2 மார்க்னா 2 மார்க் கொடுப்பாங்க, 3 மார்க்னா 3 மார்க் கொடுப்பாங்க. ஒன்றுமே இல்லை. ப்ராடக்ட் ஒன்றா டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணணும். டினாமினேட்டர் எடுத்து போய் ஃபஸ்ட்டு வச்சுட்டு நியூமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மைனஸ் log எக்ஸா நியூமினேட்டர் போட்டு மைனஸ் போடணும். இப்போ ப்ராடக்ட் ஒன்றா மைனஸு, ப்ராடக்ட் ஒன்றா ப்ளஸ்ஸு, டிவிஷன் ஒன்றா மைனஸ் பண்ணணும். அடுத்தது நான் நியூமினேட்டர் வச்சுட்டு டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட் e பவர் எக்ஸ் டிஃப்ரெண்ட் பண்ணால் e பவர் எக்ஸ் தான் போட்டோமா? அடுத்தது e பவர் எக்ஸு ஸ்கொயரு, ரெண்டுத்துமே e பவர் எக்ஸ். அது காமன் எடுக்கலாமா? ஓகே. அடுத்தது 1/x மைனஸ் log எக்ஸ். e பவர் எக்ஸ் இது 2 இருக்குது. அப்போ ஸ்கொயர் வச்சுட்டா இது 1 தான். பவர் எக்ஸ் 1/x மைனஸ் log எக்ஸ். இப்படி இருக்கிறது இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. சிம்பிளாக இது மேலே எடுத்துன்னு வந்துடுங்க. இப்போ நம்ம கீழே இருக்கிறத மேலே எடுத்துன்னு போனால் மைனஸ் போடணும். அப்போ பவரை தான் மைனஸ் பண்ணணும் எப்பயுமே. அப்போ பவரில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. e பவர் மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். அவ்வளோதான். அப்புறம் 1/x மைனஸ் log எக்ஸ். அவ்வளோதான். பாருங்கள். ஓகே. இப்போ இந்த செம்மில் என்னென்னா, இந்த மாடுலஸ்க்கு ஒரு இப்போ என்ன கொடுத்துறாங்க? f(x) மாடுலஸ் ஆஃப் x - 4. ஃபஸ்ட்டு அப்ளை பார்த்தீங்கன்னா மாடுலஸுக்கு எக்ஸு வந்து +1 -1 அதுதான் பார்க்க போகிறோம். f(x) தான் ஈக்குவல் டு மைனஸு ப்ளஸ்ஸு x > 4
எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. எக்ஸை விட கம்மி இது, எக்ஸ் இது 4 விட கம்மி, 4 விட அதிகம். ஓகேவா? ஏன்னா இந்த 4 அதிகமாக 4 கம்மி, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ அங்கே ஒரு வேல்யூ கொடுத்துறாங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டாங்க, அந்த ஆன்சர் எத்தனை நம்ம எக்ஸ்ட்ரா சப்ஸ்டியூட் பண்ணணும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க, அந்த ஆன்சர் எதுவுமே எக்ஸ்ட்ரா சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ எஃப் ரேஷியோ 3 இதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு அந்த வேல்யூ போட்டிங்கன்னா இது வந்து என்னது, இப்போ என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்றுக்கு வந்து -1, ஒன்றுக்கு வந்து +1. அடுத்தது ஒரு நிமிஷம், அடுத்தது இது வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் 4, லெஸ் தென் ஈக்குவல் டு 4. இப்போ எஃப் ஆஃப் -3 3 என்னது, 4ஓட கம்மியாக இருக்குது இதுதான். 4 இது 4, இதோட கம்மினா இதுதான். அப்போ இது என்ன, -1. எஃப் ஆஃப் எக்ஸ் அது வந்து 5 ஒன்று கொடுத்துறாங்க, அதுக்கு வந்து 4 விட அதிகமாக இருக்கணும். 4 விட அதிகமாக 5 வந்து 4 விட அதிகமாக தானே இருக்குது. அப்போ இது 1, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இது வந்து எல்லாத்தையும் திருப்பி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரே இதில் பார்த்து புரியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அது பண்ணால் ஈஸியாகிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் 10.7 முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.